நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த மிடில் கிளாஸ் மக்களினுடைய நம்பிக்கைக்கு ஏற்றமான ஒரு அட்டகாசமான வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு அற்புதமான கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த மிடில் கிளாஸ் மக்களினுடைய நம்பிக்கைக்கு ஏற்றமான ஒரு அட்டகாசமான வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லடுக்கு பக்கத்தில் சுல்தான்பேட்டைக்கு இடையில் காமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் ரொம்ப அருகில் மெயின் ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மிடில் கிளாஸினுடைய நம்பிக்கையாக ஏற்றமான வீடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்டில் இது 2 பிஹெச்கேன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிஹெச்கே வித் மல்டிபர்பஸ் ஹால் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்ச ஒரு வீட்டில் என்ன வேணுங்க, கார் பார்க்கிங், ஒரு சிங்கிள் பெட்ரூம், அவுட்டர் டாய்லெட், அப்புறம் ஒரு பெரிய ஹால், பெரிய கிச்சன், ஒரு பெரிய பெட்ரூம், பெரிய டாய்லெட், அப்புறம் ஒரு மல்டிபர்பஸ் ஹால். உங்களுக்கு என்ன வேணும் அத்தனையுமே இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டை பற்றி. கிழக்க பார்த்த வீட்டில் முன்னாடி 2 படி ஏறுற மாதிரி வச்சு தேக்கில் கதவு கொடுத்து ஒரு 16x11 அப்படிங்கிற அளவில் அட்டகாசமான ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு அற்புதமான கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு பெரிய ஹாலில் நல்ல வெளிச்சம் வர மாதிரி பெரிய 2 ஜன்னல் கொடுத்து மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேன் லைட்டு எல்லாமே இருக்குது. இந்த வீடு வாங்கினா என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க. எலக்ட்ரிக் லைட்டுங்க, கரண்ட்டு இபி. அப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வீட்டை பார்த்துட்டு அப்புறமேல இதை பற்றியெல்லாம் பேசுவோம். நான் சொன்னது பார்த்திங்களா, இது வந்து பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபர்பஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைனிங் ஹாலாக வேணாலும் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த வீடு 1+1 மல்டிபர்பஸ் ரூம் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடு. 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. எல் டைப்பில் நம்மளுக்கு டேபிள் டாப் போட்டு கொடுத்து செல்ஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, நிறையா சாமானை வைக்கிற மாதிரி செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்து மேலே லிண்டனில் லேப்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் தோட்டம் வர மாதிரி 2 ஜன்னலை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சன், மல்டிபர்பஸ் ரூம், அதிலிருந்து அடுத்தது போனீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல வாஸ்து பிரகாரம் ஜன்னல் வச்சு நம்மளுக்கு பிராண்டடில் ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக வச்சுருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குமே இங்கேயே ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாத்ரூம்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே எங்கேயுமே சிந்தாது. நீட்டாக புழிஞ்சு போட்ட துணியை கொண்டு போய் வெளியில் காய போட்டுக்கலாம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமநாயக்கம்பாளையத்தில் இருக்குங்க. இந்த வீடு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பால் மட்டும் காய்ச்சினா போதுங்க. தண்ணி இருக்குது, கார்பரேஷனுடைய தண்ணி இருக்குது, டேக்ஸ் கட்டி வச்சுருக்காங்க, இபி கனெக்ஷன் இருக்குது, ஃபேன் லைட் என்ன வேணுங்க. இதை சுற்றியும் ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது, மெயின் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து ஒரு பொண்ணு விளையிற பூமியில் இருக்கக்கூடியதுங்க. நிலத்தில் போடுற காசு என்றைக்குமே நம்மளுக்கு விளைஞ்சி தான் கொடுக்கும். அது மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.